சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கடந்த சில வாரங்களாக நீ புத்திரனே ஆனால் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக நாம் பிறக்கிறோம். கண்டிப்பாக பிள்ளையை பிறக்க வேண்டும். ஆனால் கலாத்தியர் 4:7 சொல்லுகிறது, நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். அதாவது பிள்ளை என்ற பருவத்திலிருந்து, சைல்டுஹுட் என்ற நிலைமையிலிருந்து சன் ஆஃப் காட், சன்ஸ் ஆஃப் காட் நிலைமைக்கு வளர வேண்டும், புத்திரனாய் வளர வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளி, அவருடைய நன்மைகளுக்கு, மேன்மைகளுக்கு, ஜெயத்திற்கு. ஆகவே இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, பிள்ளை என்ற பருவத்திலிருந்து நான் புத்திரன் என்ற பருவத்துக்கு வளர வேண்டும். வளர்ச்சி அடைந்தாதான் வாழ்க்கையில் வளர்ச்சி வரும். மாற்றங்களுக்குள் அடங்கியிருக்கிறது. மாற்றங்களுக்குள் அடங்கியிருக்கிறது. நாம வளரணும், புத்திரனாய் மாறினாதான் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். ஈசாக்கு வளர்ந்தான், அதுவரைக்கும் பரியாசம் பண்ண இஸ்மவேல் புறம்பே தள்ளப்பட்டான். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தரவனோடு கூட இருந்தார், தான் முதல் பெயர்சபா மட்டும் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டார். சிம்சோன் வளர்ந்தான், கர்த்தரவனை ஆஸ்வதித்தார், ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். இயேசு வளர்ந்தார், சாதித்து முடித்தார். தேவஜனமே, ஒரு நாள் கிறிஸ்து நமக்குள் பிறந்தார். அந்த கிறிஸ்து வளர்ந்திருக்கிறாரா? பிள்ளை என்ற நிலைமையில இருந்து புத்திரன் நிலைமைக்கு வளர்ந்திருக்கிறோமா? வளர்ச்சி அடைந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நாம் சுதந்திரவாளி. அப்படியானால் பிள்ளை என்ற ஸ்டேஜில் இருந்து புத்திரண்ட பருவத்துக்கு வளர்ந்திருக்கிறோமா? அதைத்தான் ஒரு காரியத்தை பல வாரங்களாக தியானித்தோம். கொஞ்ச நேரம் அல்லவா? பல வாரங்களாக தியானித்தோம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44-45. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். 1. 2வது ரோமர் 8:14 நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நீ புத்திரனையானால் கிறிஸ்துவ மூலமாய் சுதந்திரவாளி. 30 வருஷம் விசுவாசி, அது வளர்ச்சி கிடையாது. பரப்பலையே கிறிஸ்துவே, அது வளர்ச்சி கிடையாது. உள்ளான மனுஷன், ஆவி மனிதன் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறோமா? வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா? பவுல் அங்கலாய்க்கிறார். எவரை ஆக்கியோன் பவுலாக இருக்கலாம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்களே. வளர்ச்சி இல்லை. நிறைய மக்கள் வளர்ச்சி இல்லை. சர்ச்சைக்கு வாராங்க, ஆனால் இன்னும் சிறு பிள்ளைத்தனம், இன்னும் அந்த பலன் இல்லை, வளர்ச்சி இல்லை. பைபிள் சொல்லுது, முதலாவது சத்துருவனை நேசிக்கணும், சபிக்கிறனும் ஆஸ்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணணும். இப்படி இருதயம் இருக்குமானால் நீ வளர்ந்துருக்கப்பா, கண்டிப்பாக நீ ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி. 2வது ஆவியானவரால் நடத்தப்படணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்படியானால் ஒரு காரியத்தை நான் போன எபிசோடிலே பார்த்தோம், மனிதனால் நடத்தப்பட வாய்ப்பு உண்டு. மனிதன் சொல்கிற வார்த்தை காதுக்கு இனிமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், உடனே செஞ்சிடக்கூடாது. தேவ ஆவியானவர் கேட்கணும், ஆவியானவர் கைட் பண்ணணும். இது தேவ சித்தமா, தேவனுக்கு பிரியமா? ஒரு காரியத்தை சொன்னேன். எரோபயாம் நாட்களிலே அவன் செய்த அக்கிரமத்து நிமித்தமாய் ஒரு வாலிப தீர்க்கதரிசியை அனுப்பி தீர்க்கதரிசனம் உரைத்தான். அதுக்கு அடையாளமாக சாம்பல் கொட்டப்பட்டு பலியோட வெடிக்கும் என்று சொன்ன நடந்தது. கையை நீட்டினா கை நின்றது, மறுபடியும் ஜெபம் பண்ணி கை ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த எரோபயாம் சொல்லுகிறான், வீட்டுக்கு வா, புசித்து குடித்துக்கு செல்லலாம். அவனுக்கு காணிக்கெல்லாம் கொடுக்க ஆசைப்படுறான். அந்த வாலிபத்துக்கு சொல்கிறான், நீ வீடு தரையே பொண்ணு வழி கொடுத்தா வரமாட்டேன், ஏன்னா என் தேவன் சொல்லி அனுப்பியிருக்கிறார். நீ போன வழியில் அப்பம் செய்யக்கூடாது, போன வழியாக திரும்பக்கூடாது. வரமாட்டான். ஆனால் அந்த ஊரில் இந்த வயோதிப தீர்க்கதரிசி இதை கேள்விப்பட்டு அவன் பிள்ளைகிட்ட சேனை வைத்து கொடுத்து கழுதையில் போய் அவனை கண்டுபிடித்து சொல்லுகிறான், என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போ. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவர் நாங்கள் போன இடத்துல சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கிறாரு. அவன் என்ன சொன்னா தெரியுமா? பொய் சொன்னான். இல்லை ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினார், உன்கிட்ட பேசினார், அதே ஆவியினவர் தான், அதே ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினார், வந்து சாப்பிடு. நான் நினைக்கிறேன் அந்த வாலிப தீர்க்கதரிசி பல பசியாக இருந்திருப்பான் நினைக்கிறேன். பல நாட்கள்
ஒன்றுமே கேட்காம போயிட்டான். கர்த்தருடைய சத்தத்தை திட்டவட்டமாய் கேட்டவன் அந்த ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க தவறினான். தேவனுடைய சத்தத்தை கிளாரிட்டியாக கேட்டவன் அந்த வாலிப தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு நிமிடம் யோசிக்காம, ஒரு வினாடி யோசிக்காம, கர்த்தரின் சத்தம் கேட்காம அவர்தான் என்கிட்ட சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த வயோதிப தீர்க்கதரிசி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அந்த வயோதிப தீர்க்கதரிசி பொய் சொன்னானே, அவன் மூலமாகவே கர்த்தர் பேசுகிறார். நீ என் சொல்ல வார்த்தை கீழ்ப்படியலை, மீறிட்ட, உன் பிரேதம் கல்லறையில் சேராது போ. பாருங்கள், திரும்பி போகிற வழியில் சிங்கம் எதிர்பட்டு அவனை கடித்து கொண்டு போட்டது. ஆனால் கழுதை கொள்ளலை. மனுஷன் சொல்கிற வார்த்தை ஆலோசனை தேனா இருக்கலாம், சூப்பர் மாதிரி தெரியலாம். ஆனால் தேவ ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி, ஆவியானுடைய சித்தத்தின்படி யோசிக்கணும். தேவ சித்தமா, தேவ விருப்பமா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு ஹோலி ஸ்பிரிட்டினுடைய கைடன்ஸை கேட்கணும். ஆவியானவர் கன்ஃபார்ம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் வசனத்துக்கு விரோதமாக பேச மாட்டார், வசனத்தின்படி அழகாக பேசுவார். 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய திருமண அழைப்புதல்ல ஸ்தோத்திரம் ஆதியாகமம் 24:50 அச்சடித்திருப்பார்கள். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இன்னைக்கு 1-2 கார்டில் பார்க்க முடிகிறது. ரொம்ப சந்தோஷம். ஏன் எல்லாரால் போட முடியல? அந்த காரியம் கர்த்தரால் வரல. பணத்தினால, நகையினால, ரொக்கத்தினால, அழகுனால, அந்தஸ்துனால, ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால. வேறு எப்படி குடும்பம் உருப்படும்? வேறு எப்படி குடும்பம் ஆஸ்வாதமாக இருக்கும்? எப்படி உங்கள் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும்? நீ தேவ சித்தம் செய்யவில்லையே. இன்னும் நிறைய சொல்லுவேன், நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். A ஃபார் ஆட்டிடியூட், B ஃபார் பியூட்டி, C ஃபார் caste, கலர், கம்யூனிட்டி, D ஃபார் டவுரி, E ஃபார் எஜுகேஷன், F ஃபார் ஃபேமிலி, G ஃபார் கோல்டு, H ஃபார் ஹைட்டு. என்ன ஹைட்டு? பொண்ணுக்கு முடி நீளமாக இருக்குமான்னு கேட்கான். I ஃபார் இமேஜ். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போவேன். இதை பார்க்கங்களே தவிர தேவ சித்தமா, ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, ஆவியானவரே வேதவசனம் என்ன சொல்லுது கேட்க அநேகருக்கு முடியலை. ஏன்னா அவர் வேண்டான்றுவார்ல. அதனால தான் நிறைய பிள்ளைங்க கண்ணீர் வடிக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது மனம் உடைகிறது. திருமணத்தில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தவறு செய்கிறார்கள். பணத்துக்காக, நல்ல வேலை, நல்ல குடும்பம், நிறைய பணக்கார குடும்பம், நிறைய சம்பாத்தியம். ஐயா, பையன் மனம் திருப்பி இருக்கிறானா? ஏசப்பாவுக்கு பயந்தவனா? அந்த பிள்ளை குணசாலியான ஸ்திரியா? கர்த்தருக்கு பயந்தவளா? அதெல்லாம் கிடையாது. அழகா இருக்காளா? கை நிறைய அள்ளி தருவாங்களா? நான் யதார்த்தமாக பேசுகிறேன், தயவு செய்து தப்பாக புரிந்து கொள்ளாதீர்கள். நடைமுறைக்கு யதார்த்தமாக பேசுகிறேன். ஆவியானவர் சத்தம் கேட்கவில்லை, ஆவியானவரால் நடத்தப்படவில்லை. அநேகரை மனிதன் நடத்துகிறான். மறுபடியும் சொல்லுகிறேன், சில மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனை சூப்பராக இருக்கும். நீ அதை அங்கே போட்டோன்னா அது 2 ஆகும், இது எங்கே போட்டோன்னா 10 ஆகும், அது அங்கே போட்டோன்னா 100 ஆகும். எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு வருவீங்க. எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு கொண்டு வந்து பிசாசு. தேவ சித்தமானு கேளுங்க. ஆமாம், அதாவது குறுக்கு வழியிலலாம் கர்த்தர் ஒரு மனிதன் ஆஸ்வதிக்க மாட்டார். நீ லாட்டு சீட்டு வாங்கினதுனால உன்னை உயர்த்த மாட்டார். உன் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிப்பான் இருக்காரு. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் குறுக்கு வழியில் முன்னேற பார்க்குறாங்க. தேவ சித்தத்தை தூர எறிந்து விட்டு, ஆவியானவருடைய கைடன்ஸை தூர எறிந்து விட்டு, கடைசியில் கோடி சம்பாதிச்சாங்க, ஆனால் பல கோடி இழந்து எங்கே போனாங்கன்னு தெரியல. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். புத்திரனையானால் நீ கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளி. மனிதனால் நடத்தப்படக்கூடாது, மனிதன் நடத்தவே கூடாது. ஆலோசனை கேட்க தவறல்ல. ஆலோசனைகளை தேவ சமூகத்தில் கொண்டு போய் உட்கார்ந்து வச்சு ஜெபம் பண்ணி ஆவியானவரை என்ன சொல்லுகிறீர், உங்கள் சித்தமா இல்லையா? அநேக விஷயத்தில் தேவ ஜனங்கள் தேவ சத்தத்தை கேட்பதில்லை, ஆவியானவருடைய ஆலோசனை கேட்பது இல்லை. என்ன சொல்லப்போனால் ஊழியக்காரங்கிட்ட கூட கேட்க மாட்டாங்க. கேட்டால் அவர் வேண்டான்றுவார், தேவ சித்தல் என்றுவார். செய்யுங்க. கடைசியில் கண்ணீர் விட வைப்பான் பிசாசு. மனிதனை ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தி என்ன செய்ய பாஸ்டர், என் தாய் மாமன் அவர் தான் 50 பவுன் போட்டு என் மூத்த மகளுக்கு கட்டி கொடுத்தாரு, அவர் வார்த்தை என்னை மீற முடியுமா? வேதம் சொல்லுது, பரிதானம் அது வாங்கோடைய கண்களை குருடாக்கும். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? கைகளை சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். எத்தனை கிறிஸ்தவன் வட்டி கொடுக்குறான். நான் ஒருமையில் பேச தவறாக நினச்சிக்கொள்ளாதீங்க, ஆதங்கத்தில் பேசுகிறேன்.
எத்தனை கிறிஸ்தவர்கள் வட்டி கொடுக்கிறார்கள்? வேதம் சொல்லுதா வட்டி கொடுப்பதை வேதம் ஆமோதிக்கிறதா? ஆவியானவர் சொன்னாரா? சுயம், மனிதனுடைய ஆலோசனை. வாங்கும்போது நல்லா வாங்குவாங்க, ஆனால் கொடுக்கும்போது அவங்க அவங்கள சபிப்பாங்க. அவங்க சபிக்கிறாங்களே, நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் கணக்கு எல்லாத்தையும் பேசுவீங்க. அடியால் வச்சு கூட அடிப்பாங்க கிறிஸ்தவங்க பணம் வாங்குறதுக்கு. ஆனால் அங்கே போனால் ஆவியில் நிரம்பி ஆண்டவரை ஆராதிப்பாங்க, அங்கே போனால் அடிப்பாங்க, தூசண வார்த்தையை பேசுவாங்க. ஆண்டவர் சொன்னாரா நீ வட்டி கொடுன்னு சொன்னாரா? பொலிக்ஸை வாங்காதன்னாரு, வட்டிக்கு கொடாதன்னாரு. அப்பதான் நீ கர்த்தருடைய பருவத்தில் ஏற முடியும், பரலோகத்துக்கு போக முடியும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். ஆனால் எத்தனை 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 விதமான ஜனங்கள் மனிதனுடைய ஆலோசனைக்கின்படி நடக்கிறார்கள். தேவ சத்தம் கேட்பதில்லை, ஆவியனுடைய சத்தத்தை கேட்பதில்லை. நிறைய பேர் சத்தத்தை கேட்டு நீங்கள் கூட வாழ்க்கையில் இழந்திருக்கலாம். போனது போட்டோம். ஆனால் இனிமே எதை செஞ்சாலும் அது 5 பைசா காரியமோ 5 லட்சம் ரூபாய் காரியமோ தேவ சித்தமா, ஹோலி ஸ்பிரிட் எனக்கு சொல்லுங்க, ஆவியானவரை கைட் பண்ணுங்க, கேளுங்க. ஆவியானவர் நடத்தணும், நடத்தி உறுதிப்படுத்தாத வரைக்கும் எதையும் செய்யாதீங்க. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. ஐயா, செத்த சிங்கம் வாழ்க்கையில் 3 மாடி கட்டடம், 5 வீடு, 7 கோடி டெபாசிட்டு. ஹலோ, ஆனால் கடன் 50 கோடி. செத்த சிங்கத்தை பார்க்க உயிருள்ள நாய் வாசி. ஓகோ ஆகோன்னு சம்பாதிச்சு நிம்மதியை இழந்து போவதை விட, ஆரோக்கியத்தை, சந்தோஷ சமாதானத்தை இழந்து போவதை விட, கொஞ்சம் சம்பளத்தில் நீட்டாக சந்தோஷமாக சமாதானமாக தொழிலை செஞ்சு வாழ்வது தேவனுக்கு பிரியம். நீங்கள் எல்லா விதத்தில் வாசிடமாக இருப்ப தேவ சித்தம் தான். ஆனால் நீங்கள் செஞ்ச காரியம் ஆவியானவருடைய சித்தமா? ஆவியானவர் கைட் பண்ணாரா? சுயம் எப்படி வந்துச்சு? சில மனிதர்கள் ஒரு ஆலோசனை மூலமாக வந்தது. மனிதனால் நடத்தப்பட்ட அந்த இளம் தீர்க்கதரிசி செத்தே போனான். அவனுடைய பிரேதம் அங்கே வீட்டுக்கு போய் சேரல. அன்பு தேவ ஜனமே, உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள். மனிதனால் நடத்தப்படக்கூடாது. 2வது, சூழ்நிலைகள் நம்மளை நடத்தக்கூடாது. சூழ்நிலைகள் எல்லாம் அழகாக நீட்டாக இருக்கும், அதனால தேவ சித்தம் நினச்சிடக்கூடாது. கர்த்தர் சுத்தமானால் அடுத்த எபிசோடில் நாம் தியானிப்போம். கர்த்தர் அமையப்படுவதாக. ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் பிள்ளை என்ற பருவத்திலிருந்து புத்திரன் என்ற பருவத்துக்கு வளர்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து உங்கள் நாமத்தை மையப்படுத்த தேவ ராஜ்யத்தை கட்ட பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.